3லேருந்து 4 மாசத்துக்குள்ள கழுத்து நின்றணும், குப்புற படுக்கணும், தவழ ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கணும். நடக்கிறதுலயும் பிடிச்சிட்டு நடக்கிறாங்களா, பிடிக்காம நடக்கிறாங்களா, இந்த மாதிரி மைல்ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் மைல்ஸ்டோன்ஸ் இருக்கு. அதாவது குழந்தை வந்து ஒரு 6 மாசத்துல வந்து கு கு கு, மம்மம்மா, ப இந்த மாதிரி நெறைய சத்தங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. 1 வயசுல அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அட்லீஸ்ட் 1, 2 வார்த்தைகளாவது அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா அம்மா, அத்தை, தாத்தா இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா, அது தாத்தாவ பார்த்து தான் தாத்தா அப்படின்னு இருக்குமானா இருக்காது. பட் 1 வயசுல இருந்துலாம் பார்த்தீங்கன்னா, என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதோட மீனிங் சம்பந்தமா அவங்க சொல்லுவாங்க. அதாவது அவங்க அம்மாவ தான் அவங்க அம்மான்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்க தாத்தாவ தான் தாத்தான்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்க குழந்தை அந்த 1 வயசுல வந்து மீனிங்ஃபுல்லா வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கல. அவங்க வந்து 2 வயசு ஆகியும் 2, 3 வார்த்தைங்க சேர்த்து கோர்த்து பேச ஆரம்பிக்கல. அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா இட்ஸ் அ கன்சர்னிங் ஃபேக்டர். நீங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்ட பார்க்குறது நல்லது.